மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படிக்கும் பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. இந்த ஜூன் மாதம் இந்த 30ஆம் தேதிக்காக இந்த 6 மாதங்கள் தேவன் நம்மளை அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி கூட ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவாராக. எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 146 சங்கீதம், அதுல 1ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். முதல்ல அல்லேலூயா சொல்றதுக்கு நம்ம தயங்க போனே கூடாது. ஆமா, நீங்க அல்லேலூயா கோசித்தியா, நீங்க அல்லேலூயா காரங்களான்னு சொன்னோன்னே ஆமா நாங்க அல்லேலூயா கோச தைரியமா சொல்லுங்க. எந்த இடத்துலயும் எந்த நேரத்துலயும் ஆமா நாங்க அல்லேலூயா தான், நாங்க ஆண்டவர் ஆராதிக்கிற அல்லேலூயா சொல்றதுக்கு வெட்கப்படாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு மகிமைகளை செலுத்தக்கூடிய அந்த உன்னதமான தேவனுடைய வார்த்தை, தேவனை புகழ்ச்சியை செலுத்துகிற வார்த்தை எல்லா மொழிகளிலும், அது ஹிந்தியா இருந்தாலும் சரி, அது தெலுங்கா இருந்தாலும் உருது, எத்தனை மொழிகள் இருந்தாலும் உலகம் எங்கும் ஒரே பாஷை அல்லேலூயா என்ற அந்த ஒரு பதம் எழுதப்பட்டிருக்கு. அது தேவனை மகிமை கொடுத்தக்கூடிய, தேவனை உயர்த்தக்கூடிய அந்த வார்த்தையை ஆமா என்ன பண்ணுங்க, குறைஞ்ச ஒரு 5 என்ன பண்ணுங்க, எந்திரிச்சு சொல்லுங்க. கர்த்தருக்கு சோதனை. சில பேர் அல்லேலூயாவே மறந்துட்டீங்க. சோதனை அப்படி சொல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே என்ன பண்ணு, இந்த 6 மாதங்கள் ஆண்டவர் நடத்தி ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறான்? இதுவரை நடத்தி வந்த ஆண்டவர் இனியும் நடத்த அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த 6 மாதம் நடத்தி வந்த தெய்வம் இனி நடத்த மாட்டாரா? இதுவரை நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்துவார். ஏன்னா இந்த ஆத்துமா என்ன பண்ணும், மறந்துடும். 6 மாசத்துல அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டவர் தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பு, அந்த எலும்பு உருவாவதற்கு முன்பதே நம்மளுக்கு நன்மை செய்த ஆண்டவர். அந்த கருவு களையாத படிக்கு அதை உயிர் கொடுத்து அதை வாழ வச்சு அது வெளியே பூமியில பிறக்க வச்சு சோதனை அழகா அதுக்கு நம்ம தேவையான காரியங்களை செய்து படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி ஆண்டவர் கொண்டு வந்திருக்க. எத்தனை நன்றி சொல்லணும். ஆனா அந்த 6 மாதங்கள் இந்த 30ஆம் தேதி கூட இந்த ஆத்துமா என்ன பண்ணும், அது என்ன பண்ணும், மறந்து சில என்ன பண்ணும், தேவையில்லாத யோசிச்சுட்டே இருக்கும். அந்த வர 1ஆம் தேதி அடுத்த மாசம் என்ன பண்ண போறோம், இதுவரை நடத்தின ஆண்டவர் இனி நம்ம நிர்மூலமா இருப்பது அவருடைய சுத்த கிருபையே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இந்த ஆத்துமா சோத்திரம். ஏன்னா ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 பகுதியா நம்முடைய சரீரத்தை பிரிக்கலாம். அந்த சரீரம் பாத்தீங்கன்னா அந்த உலகத்துக்குரிய காரியத்தையே என்ன பண்ணும், அதை சொல்லிட்டு இருங்க, அதை பார்க்கும். ஆத்துமா இன்னும் மண்ணோடு சோத்திரம். சங்கீதக்காரன் தாவி சொல்றான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி அப்படின்னு. அப்ப இந்த ஆவியிலே தேவன் என்ன பண்ற, தங்கி இருக்கிறார். இந்த ஆத்துமா ஒரு நாள் என்ன பண்ண, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நம்ம உயர்வான வச்சாலும் சரி, ஆண்டவரை வைக்கிற இடத்துல ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லும் பொழுது அதை கர்த்தர் சுகந்த வாசனையாக முகர்ந்து உள்ள தேவன், உன்னதமான தேவனுக்கு நாம் மகிமையில செலுத்த மறக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, என்ன பண்ணுமா, ஆத்துமா சும்மா மட்டும் துதிக்கூடாதான், கர்த்தருடைய நாமத்தை சொல்லி என்ன பண்ணும், நீங்க துதிக்க ஆரம்பிக்கணும். நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். நீ நன்றி சொல்லி பாருங்க. இந்த 6 மாதத்துல ஆண்டவரே நீங்க செய்த உபகாரங்கள், இந்த 6 மாசம் நீங்க 30ஆம் தேதி நடத்தி வந்தீங்க, அதை நன்றி சொல்லிட்டே இருங்களேன். ஒரு சமாதானம் உங்களை மூடும், ஒரு சந்தோஷம் உங்களை நிரப்பும். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 9 பேர் அல்ல, அந்த ஒருத்தன் மாட என்ன பண்ணும், நீங்க நன்றி சொல்ல. 10 குஷ்டரோகி ஆண்டு சொல்றாரு, எல்லாருக்கும் நன்மை நண்பர்கள் நல்லோர் மேலும் மழையை பண்றாரு, தீயோர் மேலும் மழையை பண்றாரு. இப்ப நல்லவர்கள் தீயோர்கள் என்று என்ன பண்ணு பூமியில வாழ்றாங்க. ஸ்தோத்திரம். நம்ம எப்பயுமே அவங்க நன்றி சொல்லுவாங்க இல்லையோ, நம்ம நன்றி சொல்ல மறக்கவே கூடாது. ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க. அவன் ஒரு பொருளை கொடுத்தானா ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்லி சாப்பிடுங்க. உணவு கொடுத்தாலும் சரி, உடை கொடுத்ததற்காக, படிக்க வச்சதுக்காக, வேலை கொடுத்ததற்காக, உயர்வை கொடுத்ததற்காக, சுகத்தை கொடுத்ததற்காக, பலனை கொடுத்ததற்காக, சந்தோஷம் கொடுத்த, நிம்மதியை கொடுத்ததற்காக
இதுவரையில குறைவு இல்லாமல் நடத்தி வந்ததற்காக எந்த இதுல போய் இக்கட்டுல மாட்டிக்கொள்ளாதபடிக்கு எந்த விதமான ஆண்டவர் பாதுகாத்து வந்தாரு. அதற்கு நீங்க நன்றி சொல்லி கொண்டே இருக்கணும். சோதரர், ஒருவேளை எனக்கு ஆண்டவர் என்னத்தை செஞ்சுட்டாரு, நான் அப்படி பண்ணேன், அப்படி ஒருபோது நம்ம தேவனை பத்தி குறை சொல்லக்கூடாது. நமக்கு எத்தனை செஞ்சாலும் நம்ம திருப்தி ஏன்னா மனுஷனை திருப்திப்படுத்த ஒருவனாலும் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம திருப்தியாக்கி நடத்துகிறவர். சுதந்திரம் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு அது எப்படிப்பட்ட நம்ம கையின் பிரயாசத்தை பலப்படுத்தினாரே. இக்கட்டான நேரத்துல கர்த்தர் உதவி செய்தாரு. இடுக்கன நேரத்துல கர்த்தர் நம்மளை கைதூக்கி எடுத்தாரு. ஜலப்புறம் வந்த பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது நம்மளை தூக்கி எடுத்து கண்மலை நிறுத்தி அழகு வைத்து வைத்தாரு. சோத்திரம். எத்தனையோ விதமான யோசனைகளை வரும் பொழுது, என்ன செய்ய முடிவெடுக்காம திகைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான் துணையோடு கூட நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தாரு. அதற்காக நீங்க நன்றி சொல்லி கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டு. இந்த இடத்துல என்ன பண்ணும், கர்த்தரை துதி. ஏன்னா சங்கீத புஸ்தகம் 144:4 சொல்லுகிறது, அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளெல்லாம் பேரிட்டு அழைக்கிற தேவன். ஸ்தோத்திரம். நம்மளை அழைக்கிறவர், அன்பு செலுத்துகிறவர், பலனை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர். அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனம் சொல்லுகிறது 140, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இந்த 6ஆம் மாசத்துல 30 வந்திருக்கிற ஆண்டவர் எத்தனையோ நம்மளை கட்டி எழுப்பி வந்திருக்கிறார். நம்ம எத்தனை உடைக்கப்பட்டு இருப்போம், மனசு நொந்து போய் அப்படின்னு சொல்ற, நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை சகாயம், நான் உன்னை விட்டு விலகுவதும், நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர். கர்த்தரை துதிக்க மறந்துடாதீங்க, நன்றி செலுத்த மறந்துடாதீங்க. நம்ம இல்ல போனது நன்றி சொன்னேன், இல்ல மனசார நன்றி சொல்லுங்க. காலையில நன்றி சொல்லுங்க, மாலையில நன்றி சொல்லுங்க, நேரம் கிடைக்காம நன்றி சொல்லுங்க. இந்த நாள் 30ஆம் தேதி நன்றி சொல்லக்கூடிய நாள் என்று நீங்க ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லணும். ஆனா இந்த நாள் 30ஆம் தேதியில கூட, இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவருக்கு நீங்க தேங்க்ஸ் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் பண்ணி நன்றி சொல்லிட்டேன். ஆண்டவர் பார்ப்பாரு, என் பிள்ளை நான் கொடுத்தது எவ்வளவு அவர் பூரிச்சு போய் என்ன பண்ணாரு, நம்மளை ஆசியோன்னு இருந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர். அது மாத்திரம் அல்ல, வசனம் அப்படியே சொல்லுது பாருங்க, 2ஆம் வசனம், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். கீர்த்தனம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றியோடு இருங்க, கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்றதுக்கு என்ன பண்றாதீங்க, அச்சப்படாதீங்க. நீ எந்த அளவுக்கு அல்லேலூயா சொல்றீங்களோ, எந்த அளவுக்கு கையில உயர்த்து அல்லேலூயா சொல்றீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். சோத்திரம். சொல்லுவாங்க, அல்லேலூயா சொன்னாலும் சில பேருக்கு அலர்ஜிம்பாங்க. ஆனா அல்லேலூயா நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு எனர்ஜி உண்டாகும், உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த 30ஆம் தேதி இந்த ஜூன் மாதத்துல கூட நடத்தி வந்த எல்லா தெய்வக்காய் மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த யெகோவா சேனலை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில ஆண்டவரே, நீ இதுவரை செய்த நன்றி, ஆண்டவரின் நன்மைகளுக்காக நன்றி, இனியும் செய்யப்படுற நன்மைகளுக்காக நன்றி செலுத்த வருகிற மாதங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிற மாதமா இருக்கட்டும். பெரிய காரியங்கள் செய்யுங்க, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும்.